தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. சரி, 3 கரம்: ஆசீர்வதிக்கிற கரம், மகிமையின் கரம், நன்மைக்கு ஏதுவான கரம். இந்த 3 கரத்தை நம்ம என்ன செஞ்சோங்க? தியானித்தோம். இன்றைக்கும் ஒரு சில கரங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். தலைப்பு என்னதுங்க? தேவனுடைய கரம். ஆமென். ஆதாரமான வசனம் என்ன? சங்கீதம் 18:35. உம்முடைய நற்சின்னத்தின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனா. அதில் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அந்த வார்த்தையிலேருந்து கர்த்தருடைய கரம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். சரி, 4வதாக ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்னா, அது கேட்கிற கரம். சொல்லுங்கள் எல்லாரும். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? கேட்கிற கரம். ஆமென். இந்த கேட்டல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஒரு சில பொருள்கள் இருக்கிறது. ஆமென். கேட்கறதுனா என்னதுங்க? காது கொடுத்து கேட்கறது ஒன்று இருக்கிறது, கரம் நீட்டி ஒன்று இருக்கிறது, இன்னொன்று கேள்வி கேட்கறது ஒன்று இருக்குது. என்ன கேட்குறதுங்க? கேள்வி கேட்குறது. நான் எஜமானனானால், நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் என் மனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அப்படி தான் அந்த வசனம் முடியும். அல்லேலூயா. கேள்வி கேட்குறது. அல்லேலூயா. மணி 10 ஆச்சு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தீங்க? இது கூட கேட்குறது தான், கேள்வி கேட்குறது. அவன் இந்த கேட்டல் அப்படிங்கிற வார்த்தையில் இவ்வளவு பொருள் அடங்கியிருக்கு பாருங்களேன். அவன் என்னெல்லாம்? செவி கொடுத்தல், வாங்குதல், கீழ்ப்படிதல், கேள்வி கேட்டல். ஆமாம். இன்றைக்கி நம்ம இந்த கேட்டல் அப்படிங்கிறதுல ஆண்டவர் கேட்கிற கர்த்தர் அப்படிங்கிறதுல கேட்கிற கரத்தை உடையவர் அப்படிங்கிறது என்ன கேட்க போகிறோன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? தேவ ஜனங்களிடத்தில் அவர் என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்த்து கரம் விரித்து நிற்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய கரம் விரிச்சே இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தான் பெரிய தேவனாச்சே, அவர் நம்மக்கிட்ட கேட்பாரா அப்படின்னா, தேவ சித்தமும் தேவ திட்டமும் நிறைவேறணும்னா நிறைய நேரங்களில் அவர் கேட்குறத நம்ம தந்தால் தான் தேவ சித்தம் தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், கடற்கரையில் எல்லா ஜனங்களும் ஒரு வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படணுங்கிறது தேவ திட்டம், தேவ சித்தம். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு படகு வேணும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன வேணுங்க? படகு வேணும். அது பேதுருவின் படகு. கொஞ்சம் தள்ளி நிறுத்துப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எனக்கும் படகு வேணும், கொஞ்சம் தள்ளி நிறுத்து அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கேட்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:2-3. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிப்போம். கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் காம்பிங்க. ஆமாம், 2ஐயும் அவிழ்த்துட்டு எங்கிட்ட கொண்டு வாங்க. என்னப்பா கட்டியிருக்கிற கழுதை அவிழ்த்துட்டு போகிறே, என்ன விஷயம் அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டால், யாருக்கு வேணுங்க? ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்ல மாட்டான். அல்லேலூயா. இப்படி நான் யோசித்தேன். அவங்க போயிருப்பாங்க, கழுதையை அதே மாதிரி பார்த்துருப்பாங்க, அவுத்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? கேள்வி கேட்டிருக்கேன். என்ன பண்ணி பாட்டுக்கு வந்தால் கழுதை அவுத்துட்டு போகிறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை, ஏசுனார் கேட்டார், அவருக்கு வேணுமா கழுதை, அதனால தான் அவுத்துட்டு போகிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே என்ன செய்யலைங்க? சொல்லலை. ஆமாம். இந்த வேத பகுதியை நீங்கள் மார்க் 11 வாசிக்கலாம். 1, 2, 3 வசனங்கள். லூக்கா 19, 30, 31 வசனங்கள்லேயும் நீங்கள் என்ன செய்யலாங்க? வாசிக்கலாம். அப்போ கழுதை ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதையை ஆண்டவர் வேண்டும் என்று என்ன செய்தாருங்க? கேட்கிறார். எதற்காக? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற, அந்த தேவ சித்தமும் தேவ திட்டம் நிறைவேற ஒரு கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆமென். எருசலேம் நகரத்தில் அவர் பவனி செல்லுகிறதற்கு ஒரு கழுதை அவசியம். அது அப்படி போகும்பொழுது தான் தேவ திட்டம் தேவ வார்த்தை நிறைவேறும். அதனால் தேவ சித்தம் நிறைவேற அவர் கேட்கிற கரத்தை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சீசனில் பார்த்து சொன்னார், நீங்கள் போங்க, ஒரு மனுஷன் தண்ணி குடம் தூக்கிட்டு என்ன செய்வான்? வருவான். அவங்ககிட்ட போய் கேளுங்க. என்ன கேட்கணும்? போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவது எங்கே? போதகர் கேட்க சொன்னார். அவன் சொல்லுவான், மேல் வீட்டறை ஒன்று இருக்குது, கம்பளங்கள் முதலாக எல்லாம் என்ன செய்யப்பட்டு விரிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறது, அங்கே வந்து என்ன செய்யுங்க, உங்கள் போஜன பந்தியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவான். அப்படி அப்போ ஆண்டவர் கேட்குறார், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவருடைய கரம் கேட்கிற கரம். ஆமாம். மாத்திரமல்ல,
ஏறத்தாழ 5000 புருஷர்கள் 3 நாளாக சாப்பிடாமல் என்ன செய்கிறாங்க, வசனம் கேட்டுருக்காங்க. ஆண்டவர் சொல்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. பிலிப்பு சொல்லலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இங்கெல்லாம் பக்கத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லை, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் இவங்களுக்கெல்லாம் தீராது அப்படின்னா. இல்லை என்னதான் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அப்போ அதை கொண்டு வாங்க. அப்போது இந்த பிலிப்பு போய் அந்த பையன்கிட்ட கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பான்? தம்பி ஏசப்பா என்ன செய்கிறாரு, அப்பத்தையும் மீனையும் கேட்குறாரு, கொடுப்பியா? அல்லேலூயா, ஆமென். அவருடைய கரம் கேட்கிற கரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ சித்தமும் தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமே ஆனால் அவருடைய கரம் இன்றைக்கும் கேட்கிற கரமாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கேட்கிற கரத்திற்கு தன்னை யார் அர்ப்பணிக்கிறார்களோ அங்கே அதிசயம் நடக்கும், அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், அங்கே தேவ சித்தமும் திட்டமும் ஆமென் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு படகு கொடுக்கப்படும் பொழுது தேவ வார்த்தை பிரசித்தமாயிற்று. ஒரு வீடு கொடுக்கப்படும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பஸ்கா பண்டிகை நடந்தேறினது. ஆமென். ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான், 5000 பேர் அதிசயத்தை அற்புதத்தை கண்டாங்க. அல்லேலூயா. ஒரு கழுதை கொடுக்கப்பட்ட பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசன வரம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கேட்கிற கரமுடையவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். கரம் விரித்தவராய், நான் உனக்காய் சிலுவையில் பலியானேனே, நீ எனக்காய் என்ன செய்தாய்? உன் இருதயத்தை எனக்கு தா, உன் வாழ்க்கை எனக்கு தா. ஆமென். உன் எஞ்சிய காலத்தை எனக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக ஒப்புக்கொடு. ஆமென். உன் வீட்டை எனக்கு கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அவர் கரம் கேட்கிற கரமாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த கேட்கிற கரத்திற்கு முன்பதாக என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் அப்படின்னு நம்ம என்ன செய்வோங்க, ஒப்பு கொடுப்போம். திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷன் எனக்கு வேணும், ஆண்டவர் கேட்குறாரு. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் வேணும், ஆண்டவர் கேட்குறாரு. என் அன்பை அறிவிக்கிறதற்கு ஒரு மனுஷன் வேணும், ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. அவர் சத்தம் கேட்குமானால், அவருடைய அழைப்பு வருமானால், அவர் கரம் உங்களுக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்குமானால், அவர் கேட்கிறத தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. தேவ சித்தம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற அவருடைய கரம், தேவனின் கரம் கேட்கிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் உங்களோட பேசிகிட்டே இருக்கிறார். ஆமென். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது எனக்காக. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இருக்க போகிறது கொஞ்ச நாளும் தேவனுக்காக, தேவராஜ்யத்திற்காக. சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. கர்த்தருடைய கரம் விரிக்கப்பட்ட கரமாக, கேட்கிற கரமாக இருக்குது. ஆனால் நம்ம தட்டி கழிச்சுட்டே இருக்கிறோம். வேண்டாம், கர்த்தருடைய கரத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகம் 25:2. தேவனுடைய கரம் கேட்கிற கரம். யாத்ராகம் 25:2. எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ எனக்கு வாங்குவீர்களாக. ஆமென். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா என் ஜனத்தை நான் ரட்சித்து மீட்டெடுத்து எகிப்திலிருந்து என்ன செஞ்சிட்டேன், கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட, தேவனுடைய வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை கட்ட என் ஜனங்களிடத்தில் என்ன செய், காணிக்கை வாங்கு. மோசே போய் என்ன சொல்லியிருப்பாரு, ஜனங்களை பார்த்து ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டணுமா, அது தேவன் மகிமை தங்குகிற வாசஸ்தலமா இருக்குமா, அதுக்கு நீங்கள்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணுமா, கர்த்தர் கேட்குறாரு. அப்படி தான் சொல்லியிருப்பான். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் அந்த ஜனங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான காரியங்களையும் அவரே திட்டம் பண்ணினார். என்னெல்லாம் கேட்கணுமா? பொண்ணை கேட்கணுமா, வெள்ளியை கேட்கணுமா, ஆமென், சணல் நூல், ஆட்டு மயிர், கீழே நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசானுடைய அந்த மார்பில் பதிக்க வேண்டிய அந்த கற்கள், ஆமென், 12 விதமான கற்கள், கோமேதக கல் எல்லாம் என்ன செய்ய கொண்டு வர சொல்லி, யாரெல்லாம் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்களோ அவங்க கையிலெல்லாம் என்ன செய்ய வாங்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் கேட்கிற கரமாக இருக்கிறது. இந்த பூமியில் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே ஆனால், இந்த பூமியில் கர்த்தருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டுமே ஆனால், கர்த்தருடைய கரம் கேட்கிற கரமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் கொடுப்போம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்க, தேவ ராஜ்யத்தை கட்ட நாம் அவருக்கு கொடுப்போம். நம்மால் இயன்றதை கர்த்தருக்கு கொடுப்போம்.
பிரைஸ் தி லார்ட். அவள் தன்னால் இயன்றதை கொடுத்தாள்னு வேதம் சொல்லுகிறது. நம்மால் இயன்றதை கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கேட்கிற கரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக உபாகமம் 23:21 கர்த்தருடைய கரம் கேட்கிற கரம். உபாகம் 23:21 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். கர்த்தருடைய கரம் கேட்கிற கரம். அல்லேலூயா. அது உனக்கு பாவமா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் கையில் கேட்பாரு. எதை கேட்பாருங்க? நாம் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் கர்த்தர் நம்முடைய கையில் அதை கேட்பாரு. அவருடைய கரம் கேட்கிற கரம். ஹல்லேலூயா. ஆமென். அதை வாயை திறந்து சொன்ன அந்த பொருத்தனையை நாம் என்ன செஞ்சிடணுங்களா? நிறைவேற்றணுமா? ஆமென். நம்மளும் நிறைய நேரங்களில் பொருத்தனை பண்ணுறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆபத்தில் பொருத்தனை பண்ணுறோம், தேவைக்கு பொருத்தனை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. படிப்பு விஷயத்தில் பொருத்தனை பண்ணுறோம், விவசாயத்தில் பொருத்தனை பண்ணுறோம். இப்படி நம்ம நிறைய பொருத்தனைகளை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணுறோம், உபவாசிக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணுறோம், கொடுக்கறதுக்கு பொருத்தனை பண்ணுறோம், வாழ்கிறதுக்கு பொருத்தனை பண்ணுறோம். நான் எளிமையாக வாழுவேன், இப்படி தான் வாழுவேன், இப்படி தான் உடுத்துவேன், எல்லாம் பொருத்தனை, எல்லாம் பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டையை கர்த்தர் என்ன செய்வாருங்க? கேட்பார். அவர் மறந்து விடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நாம் நிறைவேற்றாமல் போனால் வார்த்தை சொல்லுகிறது அது பாவம் ஆகும். அது என்னவா மாறுங்களா? பாவமாக மாறுமா. அதனால் இந்த நாளில் கேட்கிற கரம் கர்த்தருடைய கரம். நம்ம பொருத்தனைகளை கொஞ்சம் என்ன செய்வோம்? யோசித்து பார்ப்போம். கிழமை தோறும் பாசிருந்து ஜெபம் பண்ணுவேன். நம்ம செஞ்ச பொருத்தனையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆமாம். நிறைய நேரம் பொருத்தனையை காற்றுல என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், பறக்க விட்டுறோம். ஆமாம், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி. ஆமாம். ஆமாம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், முழுரவு ஜெபம், ஊழியம், கர்த்தருக்காக ஆமாம் ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தருக்காக கொடுக்கிற காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நம் பொருத்தனையை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னால் பொருத்தனை பண்ணலாம். எனக்கு ஒரு பிள்ளைய தந்தா அந்த பிள்ளைய நான் உமக்கே தந்துடுவேன். அப்படி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பொருத்தனை பண்ணியிருக்கோம்? எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயம் நம்ம கையில் கேட்பாரு. இல்லைன்னா அது பாவமாகும். ஆமென். நம்மை நாம் நிதானிப்போம். கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக மீகா 6:8 மனுஷனே. யாரை பார்த்து கேட்குறாருங்க? நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு. மனுஷன். நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. ஆமாம். என்னங்க எதுக்குமே பதில் வர மாட்டேங்குது? நம்ம எல்லோரும் மனுஷங்க தானே. ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ வேறு எப்படின்னு தெரியல. சரி. மனுஷனே, நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கேட்கிற கரம். அவர் என்ன கேட்குறாருன்னா, மனுஷனே நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்? நன்மை என்னதென்று நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்? நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, அப்புறம் மனத்தாழ்மையாக கர்த்தருக்கு முன்னாடி நடந்துக்க. இதுதான் அவர் கேட்குறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இதை நாம் செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நம்ம இரக்கத்தை என்ன செய்வோங்க? சிநேகிப்போம், நன்மை செய்கிறவர்களாக இருப்போம், கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நாம் மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? நம்முடைய அழகோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய எந்த காரியமோ நம்ம இது என்னால் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவோம், இரக்கத்தை செய்வோம். ஹல்லேலூயா. நாம் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். இன்னொன்று, நியாயத்தை செய்யணுமா. ஹல்லேலூயா. சமீப நாட்களில் ஒரு மனப்பாட வசனம் படிச்சிங்க. இறங்கி கடன் கொடுத்து சங்கீதம் 12:5 தன் காரியத்தை நியாயமானபடி செய்கிற மனுஷன் பாக்கியவான்.
அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்குது. ஆமென். அந்த நியாயத்தை செய்யணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். ஆமென். இது உனக்கே நியாயமாக தெரியுதா அப்படி கேட்குறாங்கல்ல. அப்போ எல்லா காரியத்துக்கும் ஒரு நியாயம் என்ன செய்யுதுங்க? இருக்குது. ஆண்டவர் தேடுறக்கும் அப்படி தான் ஒரு நியாயம் இருக்குது. 10 மணிக்கு ஆராதனைனா ஆமாம் 10 மணிக்கு உள்ளே வரணும், அதுதான் நியாயம். ஆண்டவர் அதை தான் கேட்குறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து. அல்லேலூயா. எதை சிநேகிக்கணுங்களா? இரக்கத்தை சிநேகிக்கணுமா? ஆமாம். நிறைய பேருக்கு இரக்கமே இருக்காது. இருதயம் எப்படி இருக்குங்க? ஆமாம், கல்லாக இருக்கும். அல்லேலூயா. உன் இருதயம் என்ன கல்லாவாக இருக்குது, கொஞ்சம் கூட உனக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நாம் இரக்கத்தை என்ன செய்வோங்க? சிநேகிப்போம். 3வது, கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருப்போம். அவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தான் கொண்டு வர்றார். எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் நன்மை இருந்தாலும் அது அவரால் தான் வந்தது. ஆமாம். நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. பவுல் அப்படி தான் எழுதுகிறார். என் பலவீனத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமாம். மற்றபடி நான் 3வது வானத்துக்கு போனேன், தேவதூதனை பார்த்தேன், சத்தத்தை கேட்டேன், அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் எழுதுகிறார். ஆமாம். அதனால் நாம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். அவர் கரம் கேட்கிற கரம். என்ன செய்யணுங்களா? நியாயத்தை செய்வோம், நியாயமானபடி நடப்போம், இரக்கத்தை சிநேகிப்போம், கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருப்போம். இதுதான் கர்த்தர் கேட்கிறார். ஆமாம். இப்போ தேவனுடைய கரம் கேட்கிற கரம் என்று நாம் இன்றைக்கி 4 காரியத்தை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1, இந்த உலகத்தில் தேவ திட்டமும் தேவ சித்தமும் நிறைவேற அநேக காரியங்களை கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறார். தேவ பிள்ளைகளிடத்தில் கேட்குறார். ஆமென். அது கழுதியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், 5 அப்பம் 2 மீனாக இருக்கலாம், அல்லேலூயா, படகாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். படகு நிறைய மீனை கொடுத்துட்டு பேதுருகிட்ட கேட்குறாரு, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறல. வாழ்க்கையவே கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட எதை கேட்குறாரோ அதை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கேட்டால் நம்ம ஜெபம் பண்ண கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம உபவாசித்து திறப்பில் நிற்க கர்த்தர் நம்மளை கேட்டால் நம்ம உபவாசிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனாக நம்மளை கேட்பாருன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு நம்மளை சொல்லுங்கள் ஒப்பு கொடுப்போம். 2வது, கர்த்தருடைய ஆலயம், தேவ ராஜ்யம், தேவனுடைய பராமரிப்பு காரியங்கள் கர்த்தர் கேட்கிறத நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. அது பொண்ணோ வெள்ளியோ கோமோதக கல்லோ நம்மளால் இயன்றதை கர்த்தருக்கு கொடுக்கறதுல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அதை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். 3வதாக பொருத்தனையை கர்த்தர் நம்முடைய கருத்தில் என்ன செய்வாருங்க? கேட்பார். நம்ம செய்கிற பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். கடைசியாக நியாயம், இரக்கம், தாழ்மை. இந்த 3 ஆண்டவர் கேட்குறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நாம் இரக்கமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி. 5வதாக கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் நாம் தியானிக்க ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 104வது சங்கீதம் 27, 28 என்று காத்திருக்கோம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் எப்படி இருக்கு? நன்மையினால திருப்தி ஆகுமா. கொடுக்கிற கரம். கர்த்தருடைய கரம் எப்படிங்க? கொடுக்கிற கரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில், நன்மையினால் திருப்தி ஆகும்படி கொடுக்கிற கரம். எல்லாரும் சொல்லுங்கள், நன்மையினால் திருப்தி ஆகும்படி கொடுக்கிற கரம். அல்லேலூயா. நாம் வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம தியானித்தோம். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாருங்களா? வேண்டிய மட்டும் கொடுக்கிற கரம். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாருங்க? வேண்டிய மட்டும் கொடுக்கிற கரம். 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசிக்கிறோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா. இங்கே எப்படி கொடுப்பாருங்களா? சம்பூர்ணமாக கொடுப்பார். எதை கொடுப்பார்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாகும்படி கொடுப்பார், வேண்டிய மட்டும் கொடுப்பார், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். என்னெல்லாம் கொடுப்பார்? எல்லாமே கொடுப்பார்.
சமாதானத்தை கொடுப்பார். யோவான் 14:17 வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை. வாசிங்க அந்த வசனத்தை. 27 வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. பக்கத்தில் கை பிடிச்சோம். உங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏன்னா அவர் சமாதானத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. கர்த்தர் எதை கொடுக்குறாருங்க? சமாதானத்தை தருகிற. உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் கொடுத்த யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, அவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய். அப்போ ஞானத்தை கொடுக்குறார், சம்பூர்ணமாக கொடுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் எழுதும் பொழுது கர்த்தர் பலன் கொடுத்து சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் என்று எழுதுகிறார். அடுத்து பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். எப்படியெல்லாம் கொடுப்பார்? சங்கீதம் 104:28 சொல்லுகிறது, நன்மையை திருப்தியாக கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுப்பார். வேண்டிய மட்டும் கொடுப்பார். என்னெல்லாம் கொடுப்பார்? சமாதானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். சொல்லுங்க. சமாதானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். எங்கே இருக்குன்னு கேட்குங்களா? சங்கீதம் 29 வாசிங்க, கடைசி வசனம் நினைக்கிறேன். தேவன் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை எத்தனை வசனம்? 11 வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா? ஆமென். ஆசீர்வாதம். பலன் கொடுப்பா. அவன் பக்கத்தில் கை பிடிச்சுக்குவேன். பலன் தருவா, ஞானம் தருவா, எல்லாமே தருவார். வேண்டிய மட்டும் தருவார், சம்பூர்ணமாக தருவார். நிறைய பேருக்கு சொல்கிற கூட மனசு வர மாட்டேங்க. கொடுக்குறது அவர் தானே கொடுக்காரு, நீங்கள் சொல்ல மனசு வர மாட்டேங்க. அல்லேலூயா. எங்கள் பசங்க நாங்கள் சொல்லி நிறைய தந்துடக்கூடாது அப்படி நினைக்கிங்களா? ஆமென். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இல்லை, அவர் நிச்சயம் தருவார். ஆமென். அதை நம்ம எதிர்பார்ப்போம். அவர் கரம் கொடுக்கிற கரம். ஆமென். அந்த சங்கீதம் 104:27 நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஏற்ற வேளையில் தருவீர் என்று. யாரை நோக்கிங்க? அவரை நோக்கி பார்த்தா நம்ம கேட்ட மாதிரி கேட்டதெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. திருப்தியாக கொடுப்பார், சம்பூர்ணமாக கொடுப்பார், வேண்டிய மட்டும் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். அவர் கரம் கொடுக்கிற கரம். அல்லேலூயா. நம்மளை திகைக்க வைக்கவே மாட்டார். ஏற்ற காலத்தில் எல்லாம் வரும், எல்லாம் கிடைக்கும். ஆமென். நன்மை பலனாக வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. சரி. 2 நாளாகமம் 30:12-13 வெள்ளிக்கிழமை நம்ம அதை குறிப்பாக ஜெபம் பண்ணோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வாக்கின்படியே செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே 2ஆம் மாதத்தில் அப்ப பண்டிகை வெகு ஜனங்கள் எருசலேமிலே மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அல்லேலூயா. ஒருமனப்படுத்துகிற கரம். எதற்கு? தேவனை தேட, தேவ ராஜ்யத்தை தேட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளில் 11:21 நம்ம அந்த வசனத்தை நம்ம ஜெபம் பண்ண வாசிக்கலாம். அந்த வசனத்தை
தேவன் பக்கம் திருப்புகிற அநேகரை கர்த்தர் பக்கம் கொண்டு வருகிற கரம். ஆமென். ஒரு மனதை கொடுத்து ஜனங்கள் தேவனை தேட, தேவ ஆலயத்திற்கு வர, தேவனை தொழுது கொள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்கிற கரம். அல்லேலூயா. ஆமென். அந்த கரம் நம்ம வாழ்க்கையிலும், நம்ம குடும்பத்திலும், நம்ம சபையிலும், நம்முடைய கிராமங்களிலும், நம்ம தேசத்திலும் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தரை தேட முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே அந்த கரம் வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5 மணி ஜெபம்னா நம்மளால் கூடி வர முடியுதா? சொல்லுங்கள். ஒரு மாடு இந்த பக்கம் இருந்தால் இன்னொரு மாடு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் என்ன செய்யுதுங்க இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ளே முதல்ல ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடவே. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ 1-2 நாள் முடியலினாலும் பெரும்பாலும் இணைந்து ஜெபிக்கிற, அதில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தரணும். அதை கர்த்தர் கரம் செய்யணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்கள் எல்லாருமே ஜெபிக்கலாம், நல்லது. ஒரு ஆள் 5 மணிக்கு ஜெபிக்கலாம், ஒரு ஆள் 3 மணிக்கு ஜெபிக்கலாம், ஒரு ஆள் 4 மணிக்கு ஜெபிக்கலாம், ஒரு ஆள் 7 மணிக்கு ஜெபிக்கலாம். எப்படியே ஜெபம் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அதனுடைய மகிமை வேறு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரை துரத்த முடியுமா? அப்போது எத்தனை மடங்கு அதிகமாக பாருங்கள்? 9 மடங்கு அதிகமாகிறது இணைந்து ஜெபிக்கும் பொழுது, இணைந்து கர்த்தரை தேடும் பொழுது. அல்லேலூயா. அதனால் இணைந்து ஜெபிக்கிற ஒரு மனதை நமக்கு குடும்பத்தில் முதல்ல கர்த்தர் தருவாராக. கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து கர்த்தரை தேடுகிற பாக்கியம், அந்த கிருபையை தேவக்கரம் முதல்ல நமக்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுவதாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு மனதை கட்டளையிடுவாராக. ஆமாம். 2வது வாரம் சனிக்கிழமை பெண்கள் கூட்டம்னா அவன் எல்லாரும் வரணும்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். அதில் கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு மனம் வரணும்ல. ஆமேன். போய் சொல்லலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணலாம், எங்களுக்கு என்ன வேலையா இல்லை. அல்லேலூயா. அப்படி அல்ல. வேலைக்கு நடுவுலையும் பெண்கள் இணைந்து தேடணுங்கிறதுக்காகத்தானே அந்த காரியங்களை செய்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அதில் ஒரு மனம் நமக்கு என்னதுங்க தேவை? சபைக்குள்ளே ஒரு மனம் தேவை, குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். இதை தேவ கரம் செய்ய நாம் நம்மை விட்டு கொடுப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். அநேகரை கர்த்தர் ஒருமனப்படுத்தி சபைக்குள்ள விசுவாசிகளாகி ஓடி வருகிற ஆமன் கரம் நம்மள வெளிப்பட ஆமே நாம் வாஞ்சிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த அப்போஸ்தலர் 11:20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை. சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் சிலர் வந்து கிரேக்கருடனே பேசி பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அதில் தேவக்கரம் அநேகர விசுவாசிகளாக மாற்றி தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு சிலர் பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பணும். அல்லேலூயா. எங்கேருந்து வந்தாங்களா? சீப்புரு தீவில் இருந்தும் சிரேனே பட்டணத்திலிருந்து எங்கே வந்தாங்க? அந்தியோகியாவுக்கு வந்து இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. அங்கே தேவக்கரம் வெளிப்பட்டுச்சு, அநேகர் விசுவாசிகளானார்கள். அல்லேலூயா. சிலர் வந்து அவங்க பேர் கூட யாருன்னு என்ன செய்யலைங்க, ஆண்டவர் எழுதி வைக்கல பாருங்க. அல்லேலூயா. அந்த சிலரில் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் பார்க்குற ஜனங்களுக்கு, போகிற இடங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இயேசுவை பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம சொல்கிற சந்தர்ப்பத்தை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ தான் தேவக்கரம் ஜனங்களை இணைந்து விசுவாசிகளாக்கி கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். ஒரு மனப்படுத்தி ஒன்றிணைக்கிற தேவ கரம். எத்தனை பார்த்துருக்கோம்? 6 கரம் பார்த்துட்டுங்களா? கடைசியாக ஒரே ஒரு கரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. அல்லேலூயா. என்ன கைங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய கை, அதில் விழுகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. ஆமாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் 25வது வசனத்திலேருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். 25லேருந்து 31 வரைக்கும் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவா புத்தி சொல்லுங்க.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவன் உள்ள தேவனின் கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கரம் நியாயம் தீர்க்கிற கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? நியாயம் தீர்க்கிற கரம். நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் 2 காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிடக்கூடாது. 2வது, நம்மை பரிசுத்தம் செய்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? அசட்டை பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தும் பாவத்தில் நிலைநிற்கிற அனுபவம், அதுதான் அசட்டை பண்ணுதல். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும் மன்னிக்கணும்னு, ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். நமக்கு நல்லா தெரியும் புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு, ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். சத்தியத்தை அறிந்தும் அதை கீழ்ப்படியாமல் நாம் செய்யும் பொழுது அவருடைய இரத்தத்தின் மகத்துவத்தை மேன்மையை நாம் என்ன செய்கிறோங்க? அசட்டை பண்ணுகிறோம். அவன் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொன்னவரை மறந்துடாதீங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் அவருடைய கரம் நியாய தீர்ப்பின் கரம். ஆமென். அதனால் சபை கூடி வருதலை என்ன செஞ்சிடாதீங்க? விட்டுறாதீங்க. திருப்பந்தியில் பங்கெடுக்கிறத விட்டுறாதீங்க. நம்ம குறைவுள்ளவர்கள் தான். நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மை நிதானித்து ஆமென் அவர் திருப்பந்தியில் நம்ம கட்டாயம் என்ன செய்யணுங்க? பங்கெடுக்கணும். எத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டு எவ்வளோ தூரம் ஓட, எப்படி பரலோகம் போக? ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் குறைவு, எல்லாரும் குறைவு உள்ளவங்க. அதை சரி பண்ணுறதுக்குத்தான் தேவ சமூகம். ஹல்லேலூயா. நம்மள் நீதிமானாக்குகிறதற்குத்தான் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். இல்லை, என்னால் முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன்னா நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? நியாயந்தீர்க்கிற கரம். ஹல்லேலூயா. பழி வாங்குகிற கரம் அப்படி சொல்லலாம். ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. 7வது சங்கீதம் 11, 12, 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 7, 11, 12, 13. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்குவார். தன் வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த அந்த மனிதனுக்கு மரண ஆயுதங்களை என்ன செய்கிறாராம்? ஆயத்தப்படுத்துகிறாராம். நம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக மாற்றாராம். அடுத்த வசனம். ஹல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது? தன் பாவத்தில் நிலைநிற்கிற ஒரு பாவியின் மேலே கர்த்தர் அனுதினமும் சினம் கொள்ளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆமென். அந்த பாவத்தில் நிலையை நிற்க ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல, நாம் மனம் திரும்ப ஆண்டவர் விரும்புகிறார்.
நான் மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படி ஒரு வார்த்தை இருக்குங்களா? மனம் திரும்பாவிட்டால் ஆமென். அப்படின்னா மனம் திரும்புதல் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படுகிறது, மனம் திரும்புதல் கேள்விப்படுகிறார்கள். ஆனால் மனம் திரும்ப மனம் இல்லை அப்படின்னா என்ன செய்வாராம்? பட்டயத்தை நம்ம பாஷையில் சொல்லுவார்னா கத்தி தீட்டுறார் நல்லா பலபலன். எதுக்கு? ஒரே வெட்டில் தலை ரெண்டாக போயிடும். ஆமாம், அல்லேலூயா. நம்மளையும் ஷார்ப் பண்ணுறார், வேதனை இல்லாமல் போட்டு தள்ளுறக்கு. அல்லேலூயா. மனம் திரும்பிடுவோம். நியாயத்தீர்ப்பின் கரம் அவருடைய கரம். அல்லேலூயா. ஏதோ இரக்கமுள்ள தேவன் தாங்க, உண்மைதான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அவர் அன்பின் எல்லையை தாண்டிட்டா அப்புறம் நியாயத்தீர்ப்பு தான். பழி வாங்குதல் எனக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம மனம் திரும்புவோம். திருப்பந்தியில் நம்ம நிதானித்து பங்கெடுப்போம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. சபை கூடி வருதில் விட்டு விடாமல் கர்த்தரை தேடுறதுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் செய்த அந்த இரத்தத்தை நாம் அசட்டை பண்ணாமல் வாழ நாம் தீர்மானிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனைகள் ஆமென் எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகிறதாகவே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. எழுந்து நிற்கலாங்களா ஆண்டவர் சமூகத்தில்? இன்றைக்கு 4 கரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். கேட்கிற கரம், கொடுக்கிற கரம், ஒருமனப்படுத்துகிற கரம். ஆமென். கடைசி பாயிண்ட் தான் நியாயம் தீர்க்கிற கரம். ஆமாம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லது. 4 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 கேட்கிற கரம். ஆமாம். அவர் கேட்குறதெல்லாம் நம்ம தந்துட்டோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நமக்குண்டான எல்லாவற்றையும் எதை ஆண்டவர் கேட்குறாரோ அதை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆமாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே சொல்லுங்கள் ஆண்டவரே, உங்கள் கரம் விரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கரத்துக்கு என்ன அர்ப்பணிக்க கிருபைதாங்க. என் ஜெப நேரத்தை கொடுக்க எனக்கு கிருபைதாங்க. 24 மணி நேரம் தர்றீங்க. அதில் நீங்கள் கேட்குற நேரத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நான் ஜெபிக்கணும். என் வீட்டை நான் கொடுக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்க ஊழியத்தை செய்ய என் வீட்டை கொடுக்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தை நான் தரணும். முதல்ல உமக்கு வசனம் வாசிக்கிறதுக்கு கொடுக்கணும். வசனத்தை மனப்பாடம் பண்ண இருதயத்தை கொடுக்கணும். கர்த்தரை தேட என் இருதயத்தை கொடுக்கணும். உங்கள் கரம் விரித்து கொண்டே இருக்கு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் சொல்கிறீங்களே, இருதய கதவை திறக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். 2வது ஆலயத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்குறார். அவர் கரம் இன்றைக்கும் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்களிடத்தில் கேள், பொன்னையும் வெள்ளியும் கேள், ஆலய பராமரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கேள், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கேள், காணிக்கிற தசமபாகங்களை கேள். ஆண்டவர் கேட்கிற கரமாய் விரிக்கப்பட்ட கரமாக இருக்கிறார். எத்தனை முறை நம்மோட ஆண்டவர் பேசியாச்சு. இன்னும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியலையே, ஜீவபலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க முடியலையே. நம்ம அழிந்து போகிற அந்த உலக காரியங்க, ஆஃப்டர் ஆல் அழிந்து போகிற பணம், அதில் கூட உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய? நம்ம இனத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட போகிறோம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். ஆமென். தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடுப்போங்க. அதுதான் ஆசீர்வாதம். அவர் கரம் இன்றைக்கும் கேட்கிற கரமாக இருக்கிறது. அவர் பொருத்தனையை கேட்பார். நீங்கள் பண்ண பொருத்தனையை அவர் மறக்கவே மாட்டார். அவர் நிச்சயம் கேட்பார். அப்படி நீங்கள் நிறைவேற்றலைன்னா அது பாவம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் பொருத்தனை பண்ணீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென். தோல்வி வரும்பொழுது எத்தனை முறை நம்ம பொருத்தனை பண்ணி, எனக்கு ஜெயத்தை தந்துடுங்கப்பா, நான் இதை செய்வேன், இப்படி வாழ்வேன், நான் உமக்காக இருப்பேன். ஆமென். கல்வியில், வேலையில், தொழிலில் எத்தனை பொருத்தனைகள். பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நான் இப்படி இருக்க மாட்டேன், இனி நான் இப்படி வாழ மாட்டேன், இனி நான் உமக்காக இப்படி இருப்பேன். எத்தனை பொருத்தனை எல்லாம் மறந்து வாழ்கிறோமே. அவர் கேட்பார். நிச்சயம் உங்கள் கையில் கேட்பார். அது பாவமாகும். ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, பொருத்தனைகளை எனக்கு ஞாபகப்படுத்தும், பொருத்தனைகளை நிறைவேற்றி எனக்கு உதவி செய்யுங்க. ஆமாம். எதையும் நான் மறந்துடக்கூடாது, எதையும் நான் தெரிஞ்சே அசட்டை பண்ணி விட்டுறக்கூடாது. கர்த்தர் கேட்பாருங்கிற உணர்வு இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் கேட்கிற ஆண்டவர். கர்த்தருடைய கரம் கேட்கிற கரம்.
ஆமாம், நியாயத்தை செய்யணுமா? நியாயத்தை செய்ய கர்த்தர் கேட்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அநியாயத்துக்கு இடம் வேண்டாம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயமாக ₹1 கூட உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நியாயமாக இருக்கணும். ஆமாம், ஒரு நாள் வாங்குகிற கூலிக்கு நீங்கள் நியாயமாக வேலை செஞ்சுருக்கணும். ஒரு நாள் நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு ஆமென் உங்களுக்கு தருகிற நன்மைக்கு நீங்கள் நியாயமாக வாழ்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆமென். கணவன் மனைவிக்கு முன்பதாக நியாயம் இருக்கணும். ஆமென். மாமனாருக்கு முன்னாடி ஒரு நியாயம் இருக்கணும். ஆமென். உங்கள் அம்மாவுக்குன்னா ஒரு நியாயம், மாமியாருக்குன்னா ஒரு நியாயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். ஆமென். நீங்கள் நியாயமானபடி செய்யுங்க, நியாயமானபடி செய்யுங்க. ஆமென். உங்கள் அப்பா அம்மா வந்த கறியும் சோறும் மீன் முட்டை எல்லாம் போடுறீங்க. மாமனார் மாமியார் வந்த பச்சை தண்ணி கூட இல்லை. இது நியாயமா? இது நியாயமா? இது அநியாயம் இல்லையா? நியாயத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறாரு. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்கள் உறவுனா ஒரு நியாயம், அடுத்த உறவு அல்லது கணவனுடைய உறவுனா ஒரு நியாயமா? வேண்டாம். நியாயமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இரக்கத்தை சிநேகிங்க, இரக்கமுள்ளவர்களாக இருங்க, இரக்கமுள்ளவர்களாக இருங்க. பலவீனப்பட்டவங்க மேலே ஒரு இரக்கம் வரட்டும், வியாதி உள்ளவர்கள் மேலே ஒரு இரக்கம் வரட்டும். ஆமென். இல்லாதவங்க மேலே ஒரு இரக்கம் வரட்டும், குறைவுள்ளவர்கள் மேலே ஒரு இரக்கம் வரட்டும். நாம் இரக்கத்தை சிநேகிப்போம், இரக்கத்தை சிநேகிப்போம். கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடக்கிறதான் கேட்குற மனுஷனே, வேற எண்ணத்தை கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறா. எனக்கு முன்பதாக நீ தாழ்மைப்படு, எனக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து. கர்த்தர் கேட்கிறாருங்க. நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, தாழ்மையாய் நட. நம்ம இன்றைக்கி ஆண்டவர் கரத்தில் கேட்கிற கரத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். ஆமென். ஆண்டு கொடுக்கிற கரம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பார், வசனத்தை படிக்க ஞானத்தை கொடுப்பார், நீங்கள் பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்த ஞானத்தை கொடுப்பார். ஆமென். அவைகள் உம்மை நோக்கி பார்த்தன. ஆமென். நன்மையால் திருப்தி ஆகுமா? நீங்கள் நன்மையால் திருப்தியாக போகிறீங்க. அவரை நோக்கி பாருங்கள், சம்பூர்ணமாக கொடுப்பார். வேண்டிய மட்டும் கொடுப்பார். ஆமென். எல்லாவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பாருங்க. அவர் சமாதானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். அவரால் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா நன்மைகளையும் தர அவரால் ஆகும். உங்கள் அனுதின தேவைகளை கொடுக்க அவரால் ஆகும். நீங்கள் வாழ்கிறது வனாந்தரமாக இருக்கலாம், வனாந்தரத்தில் காடையை கொடுக்க அவரால் ஆகும். ஆமாம். இது எப்படி நடக்கும்னு கூட உங்கள் இருதயம் கேள்வி கேட்கலாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எப்படி ஆகிலும் கர்த்தர் செய்வா. வானத்தை திறந்தாலும் இது நடக்க வாய்ப்பில்லை நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தேவனால எல்லாம் முடியும். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நாளை இந்நேரத்தில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் அதை செய்ய வல்லவர், அதை செய்ய வல்லவர். ஆமென். அவர் கொடுக்கிற தேவன். அவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அவர் சமாதானத்தையே கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். உங்கள் பலவீனத்தில் பலனை கொடுப்பார். உங்கள் பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்கள் பலவீனத்தை மேற்கொள்ளுகிற பலனை உங்களுக்கு தருவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் உங்களை அழிக்கிறதுக்கல்ல, பலவீனம் உங்களை உருவாக்குகிறதற்கு. பலவீனம் கர்த்தர் நாம மகிமைக்கென்று. இன்னும் தேவனை நெருங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறா. ஆமென். உபத்திரவம் நல்லது. அது ஒரு மேன்மையை உயர்வை கொண்டு வருகிறதற்கு. ஆண்டவர் நல்லவர், 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 நல்லவர். பிரைஸ் அல்லாஹ். ஆமென். கர்த்தருடைய கரம் கொடுக்கிற கரம், ஒருமனப்படுத்துகிற கரம். கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே உங்கள் கரம் வரட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே உங்கள் கரம் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். பிரிந்து கிடக்கிற குடும்பம் இணையட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறதுல ஒரு மனம் இல்லையே, கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு மனம் இல்லையே. ஒரு ஆள் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணுங்குது இல்லை, ஒரு ஆள் வேண்டாங்குது, ஒரு மனம் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு மனம் வரட்டும். ஆமென். ஊழியம் செய்கிறதுல ஒரு மனம் வரட்டும். ஆமென். ஒரு மனதை கொடுத்துருங்க. ஆமென். யூதா எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதற்கு சபையாய் திரளாய் ஒன்று கூடி வந்தார்கள். அந்த ஒரு மனதை கர்த்தர் தந்துடுங்க. திருப்பந்தியில் பங்கெடுக்க ஒரு மனதை கர்த்தர் தந்துடுங்க. உங்க இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, செபிக்க ஒரு மனதை தந்துடுங்க. அதிகாலையில் குடும்பமா தேடன ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் செபிக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நேரம் செபிக்கிறோம் இல்லப்பா. ஒரு மனதோடு தேட எங்களுக்கு கிருபை தந்துடுங்க. மாசத்துல ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிக்கிற ஒரு மனதை தந்துடுங்க. கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் பேர குழந்தைகளாய் ஒன்றிணைந்து ஒரு நாள் உங்க முகத்தை தேடுகிற கிருபை எங்களுக்கு தந்துடுங்க. அந்த ஜெபத்துல ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. உபவாசத்துல ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடுங்க.
தேவன் அப்படி ஒரு மனதை ஆண்டவரே உங்கள் கரம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதை உங்கள் கரம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் சபைக்கு வெளியே இருக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறதுக்கு உங்கள் கரம் வெளிப்படட்டும். உங்கள் கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசிகளாகி ஒன்று கூடி உங்கள் சமூகத்துக்கு ஓடி வர கர்த்தருடைய கரத்தை நீட்டுவீராக. அதற்கு நாங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்மை பற்றி சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கப்பா, உங்கள் அன்பை அறிவிக்கிற சந்தர்ப்பத்தை தாங்கப்பா. என் பைத்தியமான பிரசங்கத்தில் ஆத்மாவை ரட்சிக்க உம்மால் ஆகும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் பைத்தியம் தான், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, உண்மைதான். ஆனால் இந்த பைத்திய பிரசங்கத்தில் நீங்கள் ரட்சிக்கிறதுக்கு உண்மை உள்ள ஆண்டவர். பைத்தியமாக தோன்றுகிற அந்த சிலுவையின் உபதேசத்தில் ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர். எனக்கு அந்த கிருபையை தந்துடுங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு மனதை தாங்க, ஒரு மனதை தாங்க. சபையில் எதை செஞ்சாலும் ஒரு மனதை தாங்க. 12ஆம் தேதி பெண்கள் கூட்டம், நாங்கள் ஒன்றிணைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு மனதை கத்த தந்துடுங்க. ஆமாம், அநேக ஜனங்களுக்குள்ள ஒரு மனதை தந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு வாங்க. சபையில் அநேக பெண்கள் கூடி வந்து அந்த 12ஆம் தேதி ஜெபிக்க பெண்கள் கூட்டத்தை கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு மனதை தாங்க, விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனதை தாங்க, எங்களுக்குள்ள ஒரு மனதை தாங்க. யாரோ செய்யட்டும், என்னமோ செய்யட்டும், நமக்கு அதுக்கு என்ன கிடக்கு அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்துடக்கூடாது. சபையோடு இணைந்து ஓடணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டுறக்கூடாது. தேவ ராஜ்யத்தை இணைந்து கட்டணும். எங்களுக்கு ஒரு மனதை கட்டளையிடுங்க. நன்றி. ஒரு மனதை குலைக்கிற எல்லா வல்லமைகள், அந்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போவதாக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்துகிற கரம், கர்த்தருடைய கரம் நியாயம் தீர்க்கிற கரம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. வேண்டாம்ப்பா, உங்கள் கரத்தில் நாங்கள் விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்கள் கரம் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். எங்களை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நாங்கள் அசட்டை பண்ணி வாழ்ந்துடக்கூடாது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதல் ஆசீர்வாதம், சபை கூடி வருதல் மேன்மை. ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. தேவ சமூகத்தை விட்டு எதுவும் என்ன பிரிக்க மாட்டாது. நிச்சயமா ஓட உதவி செய்யுங்க. உபவாச கூட்டத்தை விட்டுறக்கூடாது, முழு இரவு ஜெபத்தை விட்டுறக்கூடாது, ஆராதனையை விட்டுறக்கூடாது, சபையை கூடி வருதலை நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே. நன்றி 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 நன்றி. அவர் பட்டயத்தை கருக்காக்குவார், வில்லை நானேற்றுவார். ஆமை. வேண்டாப்பா வேண்டாப்பா, உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் வாழ உண்மையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உடைய ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் எங்களை தகுதிப்படுத்தும். ஒரு விஷயம் எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே உங்கள் மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் குறைவுள்ளவன் தான், குறைவுள்ளவள் தான், ஆனால் நீங்கள் நிறைவானவர் அல்லவா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை விட்டு தூர போகிற இருதயம் எனக்கு வேண்டாம். உங்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணாமல் விலகி ஓடுகிற இருதயம் எனக்கு வேண்டாம். நான் இன்னும் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குற இருதயத்தை எனக்கு தந்துடுங்க. அர்ப்பணிக்கிற இருதயத்தை தந்துடுங்க. நீங்கள் விரும்பாததை விட்டு விடுகிற இருதயத்தை எனக்கு தந்துடுங்க. நாம் நெருங்கி சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமென் ஆமென். துணிகரமாய் அல்ல, இருமாப்பாய் அல்ல ஆண்டவரே, நிதானிக்காதவர்களாய் அல்ல, மனம் போல வாழ்ந்து அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ இன்னும் அதிகமான கிருபை தாரும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது உங்கள் சத்தம் எங்களுக்கு தொனிக்கட்டும். வழி இதுவே, இதில் நடவுங்கிற சத்தம் தொனிக்கட்டும். நன்றி 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 நன்றி. நீதி கேதுவாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவத்தை விட்டு விலகி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாளையத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. தேவன் அப்படி செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வார்த்தையில், எங்கள் சிந்தையில், எங்கள் எண்ணங்களில், எங்கள் செயல்களில் உம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமென் ஆமென். நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபைதாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன
தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட நல்கிறார். நற்பீதானாலம் அருள்வா, பொல்லாதோர் கூட செய்திடா. நற்பீதானாலம் அருள்வா, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இருவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் என் பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவி நானையா, தேவாயிரக்கம் மாட்டீரோ. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவோ. உடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே, நிறைந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரையை அணைக்காதவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கள் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வெளியே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. கால்களை கழுவி நான் இந்த திருப்பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்து முழங்கால் படி